Hi dude, welcome back to Offside Squad. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒர்க் வந்து பார்க்க போறோம்னா IDBI பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 விதமான ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 2000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கு. இந்த ஜாப்ல நீங்க எப்படி அப்ளை பண்றது, எவ்வளோ சேலரி சொல்லியிருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. I got a switch in my head, I go from living to dead. You got me seeing all red, now I'm becoming a threat. I fucking heard what you said, I'll make you have some regrets. And no, I never forget, so now you have a few debts. That shit, it needs to be paid with blood or some sort of pain. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலிகிராம் குரூப் லிங்க், ஃபேஸ்புக் பேஜ் இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதில் எல்லாத்துக்குமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல லிங்க், வித்ட்ரா ப்ரூஃப், அப்புறம் கிவ்அவேல யார் வின் பண்ணா அப்படிங்கிற மாதிரி டீடைல் ஃபுல்லாவே அதுல நிறைய ஷேர் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல கிவ்அவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். வின்னிங் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5000 அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் பிரைஸாக கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வீடியோ பார்க்கும்போது இடையில கியூஆர் கோடு மாதிரி வரும். அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதில் ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கியூஆர் கோடை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எப்படி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எப்படி அந்த ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோக்கு லாஸ்ட்ல நான் சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு ஸ்கிப் ஆகி போறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கியூஆர் கோடு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் கியூஆர் கோட் வந்ததுல இதே மாதிரி இடையில வரும். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த IDBI பேங்கோட லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். இப்படி என்னென்ன டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். IDBI பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் வங்கி தான். ஓகேங்களா? தற்பொழுது இந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இது வந்து உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் கேக்குறாங்க சேல்ஸ் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுக்கிறாங்க. ஆஃப்டர் தட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இதுவுமே உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜரை பொறுத்தளவு ஒரு 800 வேகன்சி இருக்குதுங்க. அன்ரிசர்வ்ல ஒரு 324. அண்ட் தென் SC ST OBC EWS எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே வேகன்சி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல சேல்ஸ் அண்ட் வந்து ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1300 வேகன்சி இருக்குது. மொத்தமாக நாடு முழுவதும் 2100 வேகன்சி ஆஃபர் பண்றாங்க. ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிங்க, மிஸ் பண்ணிடாம எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து நவம்பர் 22 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. டைம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் இந்த ஜாபுக்கு எக்ஸாம் பொறுத்தளவு டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 31 சண்டே உங்களுக்கு வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ஜாபுக்கு டிசம்பர் 30 தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு உங்களுக்கு வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 20, அதிகபட்சம் 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC ST இருக்கிறீங்க அப்படின்னா 30 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். OBC அப்படிங்கிறது BC முஸ்லீம், MBC DNC எல்லாருமே OBC தான். 3 வருடம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதாவது 28 வயது வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய கம்யூனிட்டிஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதியை பொறுத்தளவு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சவங்க எலிஜிபிள் தாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜரை பொறுத்தளவு டிகிரியில் நீங்கள் வந்து குறைந்தது ஒரு 60% மதிப்பெண்கள் கட்டாயம் நீங்கள் வாங்கியிருக்கணும் உங்களுடைய டிகிரியில். ஓகேங்களா? அண்ட் தென் SC ST இருக்கிறீங்க அப்படின்னா 55% ஆஃப் மார்க் இருந்தாலே போதுமானது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் டிகிரி பாஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் எதுவுமே இன்க்ளூட் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் டிகிரி மட்டும் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்ளை பண்ணுங்க. அதில் 60% வரைக்கும் மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுங்க. மற்றபடி ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். அண்ட்
தென் இந்த ஜாபுக்கு டிப்ளமோலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. டிப்ளமோ நாட் எலிஜிபிள், ஒன்லி டிகிரி படிச்சவங்க, எனி டிகிரி படிச்சவங்க ஃப்ரெஷர் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்தளவு உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஆனுவல் சேலரி கிட்டத்தட்ட வந்து 6.14 lakh, அதாவது 6 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் மந்த்லி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50,000 வரைக்கும் முதல் மாத சம்பளமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு உங்களுக்கு 1 year வந்து ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அந்த 1 yearல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் எல்லா பேங்க் ஜாபுக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க. ப்ரொபேஷனில் நீங்கள் 1 year இருப்பீங்க, ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஜாப்புக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் 2 வருடம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. உங்களை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுடைய சேலரி வந்து முதல் வருடம் முழுக்க உங்களுக்கு மந்த்லி 29,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 2வது வருடத்திலிருந்து மாதந்தோறும் உங்களுக்கு 31,000 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கு. ஸோ உங்களுக்கு 2 வருடம் வந்து கான்ட்ராக்டில் உங்களை வச்சிருப்பாங்க. அந்த 2 வருட கான்ட்ராக்டை நீங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்கிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள போஸ்ட் வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாபுக்கு எடுக்கிறாங்க. 2வது இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்களுக்கு 2 வருட கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் பேங்கிங்கில் உங்களுக்கு வந்து செலெக்ஷன்லாம் வைப்பாங்க. சின்னதாக எக்ஸாம் லைக் அந்த மாதிரி வைப்பாங்க. அதை நீங்கள் கிளியர் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஜாப் முக்கியமாக தேவைப்படுதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ டிகிரியில் ரொம்ப கம்மியான மார்க் வாங்கியிருக்கிறவங்க எக்ஸிக்யூட்டிவ் ட்ரை பண்ணுங்க. 60 above% நீங்கள் மார்க் வச்சிருந்தா நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஆன்லைன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்தளவு ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான், இன்டர்வியூ கிடையாது. டெஸ்ட்டை கிராக் பண்ணால் போதும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். டெஸ்ட்டுக்கான சிலபஸ், அதாவது எக்ஸாம் ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக ஒரு பேங்க் ஜாபுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். லாஜிக்கல் ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிவிட்டி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குதுங்க 0.25, 1/4 கால்குலேஷனில் நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல டிடெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி அப்ளை பண்ணுற எல்லா கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ப்ரொவிஷியன்ஸாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிகிரி படித்த கேண்டிடேட் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சப்ஜெக்ட், நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் எனிதிங் எல்ஸ் நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதனால் டிகிரி மட்டும் முடிச்சவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், காமனாக ஒரு பேங்க் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான். எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் ஃபுல்லாகவே நீங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு 200 ரூபாய் ஃபீஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா SC ST பர்சனல் வித் டிசபிலிட்டிக்கு. மீதி இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபீஸ். எப்பவுமே இது வந்து ஒரு தனியார் வங்கி அப்படிங்கிறதுனால ஃபீஸ் எப்பவுமே ஹெவியாக தான் வச்சிருப்பாங்க. அண்ட் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணும், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நீங்க ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலாகவே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் தென் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சேர்ந்தவங்களுக்கு புதுச்சேரியில் எக்ஸாம் எழுதிக்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, வேலூர் அண்ட் விருதுநகர் இந்த இடங்களில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. மற்ற பேங்குக்கும் இந்த பேங்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இது வந்து ஒரு தனியார் வேலை வாய்ப்பு தான், தனியார் வங்கி தான். பட் என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் பேங்குக்கு போறீங்கன்னா அங்க ப்ரொவைட் பண்ற சேலரி எல்லாமே உங்களுக்கு இங்க அப்படியே கிடைச்சிடும். ஆனா கவர்மெண்ட் பேங்குக்கு நீங்க ஜாபுக்கு ட்ரை பண்ணும்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஆனா இந்த பேங்கை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான். நீங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு போறீங்க அப்படின்னா இன்டர்வியூ எக்ஸ்ட்ராவா அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தான் நீங்க எக்ஸிக்யூட்டிவ் ஜாபுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணா போதுங்க, ஓகேங்களா? ஸோ நீங்க பேங்குக்குள்ள ஒர்க் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, நிரந்தர வேலை வாய்ப்பு தான். மிஸ் பண்ணாம எல்லாருமே எலிஜிபிளா இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 முடியுது, December 6 முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதும் இடையில QR கோடு வந்திருக்கும். இப்போ இந்த QR கோடை எப்படி ஸ்கேன் பண்ணி எப்படி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களுக்கு ப்ரௌசருக்குள்ளே போகும். ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 seconds வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த இடத்துல சென்டரில் ஒரு பாக்ஸ்குள்ளே கோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு 10 seconds வந்து லோட் ஆகும். அந்த 10 seconds வந்து லோட் ஆகி அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து செகண்ட்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு.
இப்போ ஓடி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கெட் லிங்க் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ அந்த ஃபார்முக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ப்ரௌசருக்குள்ளே. போனோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர், லொக்கேஷன் இது வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோ. இந்த ப்ராசஸை யார் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 5000 அமேசான் கிஃப்ட் வச்சர் வந்து வின்னிங் ப்ரைஸாக கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸை யார் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 5000 அமேசான் கிஃப்ட் வச்சர் வின்னிங் ப்ரைஸாக கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். கிவ்அவேல எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.